லாஸ்ட் பேராகிராஃபில் பிஸ்மில்லா காவுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, அவர் எப்படி டவுன் டு அர்த்தாக போய் காடுக்கு வந்து ப்ரே பண்ணார் அப்படின்றத பார்த்தோம். இதில் வந்து அவருடைய தர்ம, அவருடைய ரிலீஜியனை வந்து அவர் எப்படி கன்சிடர் பண்ணுறாரு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். बिस्मिल्लाह खां और शहनाई के साथ जिस एक मुस्लिम पर्व का नाम जुड़ा हुआ है वह मुहर्रम है। मुहर्रम का महीना वह होता है जिसमें शिया मुसलमान हजरत इमाम हुसैन एवं उनके कुछ वंशजों के प्रति अज़ादारी शोक मनाते हैं. பிஸ்மில்லா கா ஷஹனாயி இவர் கூட கனெக்ட் ஆகியிருக்கிற ஒரு முஸ்லீம் பர்வ, முஸ்லீம் தியோஹார், முஸ்லீம் ஃபெஸ்டிவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முஹரம் அப்படின்றது. முஹரம் கா மஹீனா, ஸோ முஹரம் வர அந்த மஹீனா, அந்த மந்தில் ஜிஸ்மே ஷியா முசல்மான் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன், ஸோ அவரோட பேர் வந்து ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அப்படின்றவருக்காகவும் அவருடைய குச் வம்சஜோங்கே பிரதி, அவருடைய ஆன்சஸ்டர்ஸ், இதை தான் வந்து இவருடைய ஆன்சஸ்டர்ஸ், இவங்களுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துக்கம் அனுசரிக்கிறாங்க. பிரதி அசாதாரி ஷோக் மனானா அப்படின்னா அவங்களுக்காக துக்கம் அனுசரிக்கிறது. இருந்த நம்ம முன்னோர்களுக்காக அந்த ஒரு 10 டேஸும் வந்து அவங்க துக்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. जिसमें शीई मुसलमान हजरत इमाम हुसैन एवं उनके कुछ वंशजों के प्रति अज़ादारी शोक मनाते हैं. पूरे 10 दिनों का शोक, सो அந்த 10 நாள் में வந்து அவங்க சோகமா தான் இருப்பாங்க. वे बताते हैं कि उनके खानदान का कोई व्यक्ति मुहर्रम में दिनों में न तो शहनाई बजाता है न ही किसी संगीत के कार्यक्रम में शिरकत ही करता है. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய கான்தான்ல, அவருடைய ஃபேமிலியில எந்த ஒரு பர்சனுமே முஹரம் கே தினோமே, இந்த முஹரம் வர அந்த நாட்கள்ல ஷஹனாயும் ப்ளே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சங்கீத் கே காரியக்ரம், அந்த மியூசிக் ப்ரோக்ராம் எதுலையுமே அவங்க பார்ட்டிசிபேட்டும் பண்ண மாட்டாங்க. 8वीं तारीख उनके लिए खास महत्व है. அந்த 8th डे வந்து அவங்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்டான டே. इस दिन का साहब खड़े होकर शहनाई बजाते हैं. இந்த நாள் பாத்தீங்கன்னா பிஸ்மில்லா கா சாஹப் என்ன பண்ணுவார் அப்படின்னா நின்னுட்டே வந்து ஷஹனாயி ப்ளே பண்ணுவார். வா दालमंडी में फातमान के करीब 8 किलोमीटर की दूरी तक पैदल रोते हुए नौहा बजाते जाते हैं. தால்மண்டி மே ஃபாத்மா, தால்மண்டின்றது இடத்தோட பேர். அந்த இடத்துல இருந்து ஃபாத்மான், தால்மண்டி மே ஃபாத்மா, தால்மண்டியில் இருக்கிற ஃபாத்மான் அந்த இடம் வரைக்கும் 8 கிலோமீட்டருக்கு தூரம், 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பைதல் ரோத்தே ஹுயே, அழுதுகிட்டே போயிட்டு நௌஹா அப்படின்றது வந்து சேட் சாங்ஸ் ப்ளே பண்ற அந்த ஒரு மியூசிக்கை வந்து அவர் ப்ளே பண்ணுவார். நோஹா பஜாத்தே ஜாத்தே ஹம். இஸ் தின் கோயி ராக் நஹி பஜ்தா, எந்த ஒரு ராகமும் அவர் வாசிக்க மாட்டாரு, அந்த சேட் மியூசிக்கை மட்டும்தான் அவர் வாசிப்பாரு. ராக் रागनियों की अदायगी का निषेध है इस दिन. सो राग रागनी பாடுறதுக்கு அந்த பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நிஷேத் அப்படின்னா ப்ராஹிபிஷன் அர்த்தம். ஸோ அந்த ராகங்கள் பாடக்கூடாது ப்ராஹிபிட் பண்ணியிருப்பாங்க இந்த நாட்கள், அது அவரும் பண்ண மாட்டாரு. उनकी आंखें इमाम हुसैन और उनके परिवार के लोगों की शहादत में நம் ரஹதி ஹை. அவருடைய கண்கள், பிஸ்மில்லா காஜியோடைய கண்கள் ஹுசைன் ஜி அவருடைய பரிவார், ஹுசைன் நம்ம யாருக்காக இந்த சோகம் அனுசரிக்கிறாங்களோ அவருக்காகவும் அவருடைய பரிவாருக்காகவும் அவருடைய ஃபேமிலிக்காகவும் ஷஹாதத் மே நம் ரஹதி ஹை. ஷஹாதத் அப்படின்னா சோகமா இருக்கிறதுனால அழுது அழுது எப்படி இருக்கும், நம் ரஹதி ஹை, அவங்கள பத்தி யோசிச்சு ஈரமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அஜாதாரி ஹோத்தி ஹை, அதாவது ஷோக் மனாத்தே ஹை, அதாவது துக்கம் அனுசரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஹசாரோ ஆங்கே நம், ஆயிரக்கணக்கான கண்கள் கூட ஈரமாகுது இந்த நாட்கள்ல. ஹசார் பரஸ் கி பரம்பரா புனர்ஜீவித், இந்த மாதிரி பண்றதுனால 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, ஹசார் பரஸ் கி பரம்பரா, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள அவங்க பரம்பரையிலோட மக்கள் எல்லாருமே புனர்ஜீவித், திரும்ப பிறக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. முஹரம் சம்பன்ன ஹோத்தா ஹை. ஸோ முஹரம் அப்படின்றது ரொம்பவும் ஒரு வெல்த்தியான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்களுடைய பரம்பரை உள்ள மக்கள் வந்து புனர்ஜீவித் வரா மாதிரி அவங்க அதை நம்புறாங்க. एक बड़े कलाकार का सहज मानवीय रूप ऐसे अवसर पर आसानी से दिख जाता है. एक बड़े कलाकार, बिस्मिल्ला जी வந்து ஒரு பெரிய கலாக்கார், பெரிய ஆர்டிஸ்ட், அவருடைய சஹஜ் மானவிய ரூப், ஒரு சிம்பிளான ஹியூமன் பிஹேவியரை நம்ம இந்த மாதிரி அக்கேஷன்ல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ऐसे अवसर पर आसानी से दिख जाता, ரொம்ப ஈஸியா அவரை வந்து ஒரு சிம்பிள் பர்சனா நம்மளால பார்க்க முடியுது. मुहर्रम के गमजदा माहौल से अलग कभी कभी
सुकून के क्षणों में वे अपनी जवानी के दिनों को याद करते हैं. முஹரம் கே கம்ஜதா மாஹோல் அப்படின்னா ஒரு க்ளூமி அட்மாஸ்பியர், சோகமான நாட்களுக்கு தவிர முஹரமுடைய சோகமான நாட்கள் அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கபி கபி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சுகூனுக்கேஸ்வரன் மூமெண்ட்ஸ் ஆஃப் பீஸ், அவர் ரொம்ப அமைதியாக இருக்கும்போது அவருடைய இளமை காலத்தை பற்றி கூட அவர் யோசிக்கிறாரு. வே अपनी जवानी के दिनों के याद करते हैं. वे अपनी रियाज को कम उन दिनों के अपने जुनून को अधिक याद करते हैं. அவருடைய ப்ராக்டிஸ் போன காலங்களை தவிர அவர் ரொம்ப அவருடைய பேஷன், அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை பற்றி ரொம்ப ஞாபகப்படுத்துறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். अपने अब्बाजान और उस्ताद को कम पक्का महाल की कुलसुम हलवाइन की कचौड़ी वाले दुकान व गीता बाली और सुलोचना को ज़्यादा याद करते हैं. அவருடைய ப்ராக்டிஸை கம்மியாக ஞாபகப்படுத்துறாரு, அவருடைய பேஷனை அதிகமாக ஞாபகப்படுத்துறாரு. அதே மாதிரி அப்பாஜான் ஒரு உஸ்தாத் கோக்கம், அவருடைய அப்பாவும் அவருடைய குருவையும் கம்மியாக யோசிக்கிறாரு. அவருடைய பக்கா மஹால் கி குல்சும் ஹல்வாயின், ஹல்வாயின் அப்படின்றது ஸ்திரீலிங், ஹல்வாயி அப்படின்னா புல்லிங். ஸ்வீட்ஸ் மேக் பண்ணுறவங்களை வந்து ஹல்வாயின்னு சொல்லுவாங்க, அதுலேயே ஸ்திரீயை வந்து ஹல்வாயின்னு சொல்கிறாங்க. குல்சும் அப்படின்றது அந்த ஹல்வாயினுடைய பேர். பக்கா மஹால் அப்படின்றது இடத்துடைய பேர். அவருடைய காஷியில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கா மஹால், அங்கே வந்து குல்சும் அப்படின்ற ஹல்வாயின் கச்சௌடி மேக் பண்ணுறாங்க. அதை வந்து அவர் ரொம்ப ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய இளமை காலத்தில் வந்து அது அவருக்கு ரொம்ப ஞாபகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பக்கா மஹால் கி குல்சும் ஹல்வாயின் கி கச்சௌடி வாலி துக்கான், ஸோ அதை கச்சோடி பண்ணுற அந்த துக்கானும் வ கீதா பாலி அவுர் சுலோச்சனா, இது வந்து ஆக்ட்ரஸோடைய பேர், அதையும் வந்து அவர் ஞாபகம் பண்ணுறாரு. को ज़्यादा याद करते हैं. कैसे सुलोचना उनकी पसंदीदा हीरोइन रही थी. सुलोचना அப்படின்றவங்க அவருடைய ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின். बड़ी रहस्यमय मुस्कुराहट के साथ गालों पर चमक आ जाती है. அந்த சுலோச்சனா பத்தி பேசும்போது ரொம்ப ஒரு சீக்ரெட்ஃபுல்லான ஒரு சிரிப்பு அவருடைய சீக்ஸ்ல தெரியுது அப்படின்ற மாதிரி ரைட்டர் சொல்றாரு. சமக் ஆ ஜாத்தி, அப்படி ஷைனிங்கா அந்த சிரிப்பு தெரியுது, வெட்கப்படக்கூடிய அந்த சிரிப்பு அவருக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கா சாஹப் கி அனுபவி ஆंखें और जल्दी ही किस्से से हंस देने की ईश्वरीय कृपा आज भी बदस्तूर कायम है. கா சாஹபினுடைய அனுபவி ஆங்கே, அதாவது அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆகுது இல்லையா, அது வந்து இது அனுபவி ஆங்கேன்னு சொல்ல, ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன். அதே மாதிரி அவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா அது அவருடைய கேரக்டர்ஸை சொல்றாங்க. ஜல்தி ஹி கிஸ்ஸே ஹஸ் தேனே கி, கிஸ்ஸே ஹஸ் அப்படின்னா வந்து ஒரு ஷர்மீலி ஹஸ்ஸோன்னு அர்த்தம், வெட்கத்தோடு சிரிக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் இங்கே வந்து கம்பேர் பண்ணாரு. அனுபவி ஆங்கும் அவர் ஜல்தி ஹி கிஸ்ஸே ஹஸ் தேனே கி ஈஸ்வரிய கிருபா, இந்த மாதிரி ஒரு கிருபா, இந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து காட் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அது ஆஜ் பி பத்ஸ்தூர் காயம் ஹே அப்படின்னா, பத்சூர் அப்படின்னா பினா கிசி பரிவர்தன், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இப்பயும் அவர்கிட்ட அந்த மாதிரியான கேரக்டர் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இசி பால் சுலப் ஹசி மே கை யாதே பந்த் ஹே. இசி பால் சுலப் அப்படின்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு சிரிப்புல நிறைய விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வே ஜப் உன்கா ஜிகர் கர்த்தே ஹே தப் ஃபிர் உசி நைஸ்கிரிக் ஆனந்த் மே ஆங்கே சமக் உடுத்தி ஹே. எப்பெல்லாம் அதை அவர் மென்ஷன் பண்றாரோ, அவர் குழந்தை பருவத்தை பத்தி எப்பெல்லாம் அவர் ஜிகர கர்த்தே ஹே, எப்பெல்லாம் அவர் மென்ஷன் பண்றாரோ அப்பெல்லாம் அவருக்கு வந்து நைஸ்கிரிக் ஆனந்த், அதாவது ரொம்ப நேச்சுரலா அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அது வந்து கண்கள்ல ஷைனிங்கா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அமருதீன் தப் சிர்ஃப் 4 साल का रहा होगा. இப்ப அவர் எதை பத்தி பேசுறாருன்னா அமருதீன் 4 வயசுல இருக்கும் போது பத்தி பேசுறாரு. சுப்கர் நானா கோ ஷஹனாயி பஜாத்தே ஹுயே சுன்தா தா, ரொம்ப அமைதியா அவருடைய நானா ஷஹனாயி வாசிக்கிறத கேட்டுட்டே இருப்பாரு. रियाज के बाद जब अपनी जगह से उठकर चले जाए तब जाकर ढेरों छोटी बड़ी शहनाइयों की भीड़ से अपने नाना वाली शहनाई ढूंढता और एक एक शहनाई को फेंक कर खारिज करता जाता. सोचता लगता है मीठी वाली शहनाई दादा कहीं और रखते हैं. ரியாஜ் கே பாத், நானா அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி ஜகக் சே உட்டுக்கர், அவரோட இடத்துல இருந்து எழுந்து சலே ஜாயே தப் ஜாக்கர் ढेरों छोटी बड़ी ஷஹனாயும், நானா ஒரு இடத்துல இருந்து எழுந்து போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட இடத்துல இருந்து போய் ढेरों छोटी बड़ी ஷஹனாயும், அங்கே வந்து நிறைய பைல்ஸ் ஆஃப் குவியெல்லாம் வந்து ஷஹனாயும் இருக்கும், அந்த பீட்ல இருந்து அந்த கிரௌட்ல இருந்து அப்படியே நானாவாலி ஷஹனாயி ढूंढता, அவர் நானா என்ன வாசிச்சாரோ அந்த ஷஹனாயை தேடுவார். ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நானா வாசிக்கும் போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அந்த மியூசிக் இருக்குல்ல, அவருக்கு கேட்கும்போது ரொம்ப மெலோடியஸாக இருக்குது. அவர் எடுத்து ஒன்று ஒன்றா ஊதி பார்க்குறாரு, ஊதி பார்க்கும்போது எதுலையுமே அந்த சவுண்டு வரல, ஏன்னா அவர் வந்து 4 साल का बच्चा.
அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா தேடி தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்துட்டு அவர் என்ன யோசிக்கிறாருன்னா இது நானா வாசிச்சது இல்லை போல இருக்கு, அவர் வேற எங்கேயோ வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் தேடுறாரு. नाना वाली शहनाई ढूंढता और एक एक शहनाई को फेंक कर ஒன்னொன்னா த்ரோ பண்றாரு. ஊதி பார்க்கறாரு, அதை த்ரோ பண்றாரு. காரிஜ் கர்த்தா ஜாத்தா ஒன்னொன்னா செப்பரேட் பண்ணிட்டே வராரு. இது கிடையாது இது கிடையாதுன்னு செப்பரேட் பண்ணிட்டே வராரு. சோச்தா அதுக்கப்புறம் அவர் என்ன யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா லக்தா ஹே மீठी वाली शहनाई दादा कहीं और रखता है. ஸோ அந்த மாதிரி மெலோடியஸா கேட்டோம் இல்லையா, அது வந்து தாதா வேற எங்கேயோ வச்சுட்டாரு போல இருக்குன்னு அவர் யோசிக்கிறாரு. ஜபு மாமு அலி பக்ஷா खा जो उस्ताद भी थे शहनाई बजाते हुए सम पर आए तब धट से एक पत्थर जमीन पर मार था. அதே மாதிரி அவருடைய மாமா அலி பக்ஷ் கா அவருடைய உஸ்தாத்தும் கூட, அவர் தான் இவருடைய குருவும் கூட, அவர் ஷஹனாயி வாசிக்கும் போது இவர் என்ன பண்ணாரு, சம்பர் ஆயே. சம் அப்படின்னா வாசிக்கும் போது ஒரு ஸ்டாப் கொடுத்து அவங்க எடுக்கிறாங்களே அந்த இடத்த தான் சம்னு சொல்றாங்க. அந்த சம் கிட்ட வரும்போது யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, பீப்புள் வந்து ரொம்ப அழகா வாசிச்சதுக்காக கிளாப் பண்ணுவாங்க, அந்த சத்தம் கேட்கும். இவர் 4 வயசு குழந்தை அப்படின்றதுனால அந்த சத்தம் கேட்கறது என்னன்னு தெரியாம இவர் என்ன பண்ணுவாரா, அந்த சம் அந்த மாமா வாசிக்கும் போது அந்த சம் கிட்ட வரும்போது அந்த ஸ்டாப் கிட்ட வரும்போது ஒரு கல் எடுத்து அவரு தரையில போடுவாரா. ஏன்னா அந்த சத்தத்துக்காக அவர் கல் எடுத்து தரையில போடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா வாசிக்கும் போது இந்த மாதிரி பண்ணணும்ன்றத அவர் மனசுல வச்சுக்கிட்டு கல் எடுத்து போடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. शहनाई बजाते हुए सम पर आए तब धट से एक पत्थर जमीन पर मारता था. सम पर आने की तमीज उन्हें बचपन में ही आ गई थी. இதுல ரைட்டர் என்ன சொல்றாருன்னா அந்த சம் அந்த வாசிக்கும் போது ஒரு கேப் இருக்குல்ல, அந்த சம் கிட்ட வரும்போது ஏதோ ஒரு மேனரிசம் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு குழந்தை பருவத்திலே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. சம்பர் ஆனே கி தமீஸ். ஸோ இந்த இடத்துல சம் வரும் அப்படின்றது அவருக்கு பச்பன் மேஹி ஆகி है, அது அவருக்கு குழந்தையிலே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. மகர் பச்சே को यह नहीं मालूम था कि दाद वाह करके दी जाती है, सिर हिलाकर दी जाती है, पत्थर पटक कर नहीं. ஆனா குழந்தையான அவருக்கு இந்த விஷயம் தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா வாஹ் அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, எல்லாருமே கிளாப் பண்றாங்க, நல்லா வாசிக்கிறாங்க, வாஹ் வாஹ் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் சிர் ஹிலாக்கர் தி ஜாதி ஹை. வாஹ் அப்படின்னு சொல்லியும் பண்ணலாம், தலையை ஆட்டியும் பண்ணலாம். பத்தர் படக்கர் நகி, கல்ல எரிஞ்சு பண்ணக்கூடாது அப்படின்றது குழந்தையான பிஸ்மில்லாக்காக்கு தெரியல. அதனாலதான் ஒவ்வொரு சம் கிட்ட வரும்போது அவர் வந்து கல் எடுத்து எறிகிறார் அப்படின்னு சொல்றாரு. அவர் பச்பன் கே சமய பிலிமோ கி புகார் கே பாரே மே தோ பூச்னா ஹி ஹை. இப்ப வந்து குழந்தை பருவத்துல அவருடைய படம் பார்க்குற விஷயத்தை பத்தி சொல்றாங்க. பச்பன் கே சமய பிலிமோ கே புகார், புகார்னா அங்க ஒரு இல்னஸ் மாதிரி இதை இங்க சொல்றாங்க. பாரே तो पूछना ही क्या. उस समय 3rd क्लास के लिए 6 पैसे का टिकट मिलता है. सो थर्ड क्लास அதுல போய் போகணும் அப்படின்னா 6 पैसा का टिकट கிடைக்கும். अमरुद्दीन 2 पैसे मामू से, 2 पैसे मौसी से और 2 पैसे नानी से लेता था. फिर घंटों लाइन में लग कर टिकट हासिल करता था. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா படம் பார்க்கறதுக்கு 2 பைசே அவங்க மாமு கிட்ட இருந்தும் 2 பைசே அவங்க ஆன்டி கிட்ட இருந்து நானி கிட்ட இருந்தும் காசு வாங்கிட்டு கண்டோ ரொம்ப நேரம் லைன்ல ரொம்ப ஹவர்ஸ் ஆஃப் டைம்க்கு வந்து லைன்ல நின்றுட்டு டிக்கெட் வந்து வாங்குவார். इधर सुलोचना की नई फिल्म सिनेमा हॉल में आई और उधर अमीरुद्दीन अपनी कमाई लेकर चला फिल्म देखने, जो बालाजी मंदिर पर रोज शहनाई बचाने से उसे मिलती थी. ஸோ இப்போ சுலோச்சனாவோட படம் ஃபர்ஸ்டே சொன்னால் சுலோச்சனா அப்படின்றவங்க அவருடைய ஃபேவரட்டான ஹீரோயின். அவங்க படம் சினிமா ஹாலில் வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, இங்கே படம் வந்த உடனே அங்கே அமிருதீன் என்ன பண்ணுவார்னா அப்பனி கமாயி, அதாவது அவர் ஏர்ன் பண்ணார்லையே அந்த காசை எடுத்துக்கிட்டு ஃபிலிம் தேக்னே படம் பார்க்கறதுக்கு போவார். அந்த காசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி மந்திர் பர் ரோஸ் சஹனாய் பச்சானே சே உசே மில்தே தே. பாலாஜி மந்திரில் அவர் டெய்லி ஷஹனாயி வாசிக்கிறதுல அவருக்கு கிடைக்குதுல அந்த காசை எடுத்துக்கிட்டு அவர் போவார். ஏக் அட்டனி மெஹன்தாமா. மெஹன்தாமா அப்படின்னா சேலரின்னு அர்த்தம். அவருடைய சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டனி, 8 பைசா அப்படின்னு சொல்றாங்க. उस पर यह शौक जबरदस्त की सुलोचना की कोई नई फिल्म ना छूट और कुलसम की देशी घी वाली दुकान. பிஸ்மில்லா காக்கிட்ட சின்ன வயசுல இருந்து ஒரு ஷோக், ஒரு ஹேபிட் இருந்துச்சு, ரொம்ப ஜபர்தஸ்த் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவும் கட்டாயமா அதை பண்ணுவார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுலோச்சனா கி கோயி பிலிம் நயி பிலிம் நா சூட்டை, எந்த ஒரு சுலோச்சனாவோட புது படத்தையும் விட மாட்டார். அதே மாதிரி குல்சும் அப்படின்னு சொன்னாலே ஹல்வாயின் அவங்களுடைய தேசி கீவாலி துகான், அதாவது தேசி அப்படின்னா வில்லேஜ்னு அர்த்தம். அந்த வில்லேஜ்ல வரக்கூடிய அந்த கீன்னு சொல்றாங்க.
நம்ம வந்து நாட்டுக்காய் நாட்டுப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தேசி கீன்னு சொல்றாங்க. அந்த நெய்யில செய்ய அந்த கடைக்கு வந்து நெய்யில செய்யக்கூடிய பலகாரம் செய்யக்கூடிய அந்த கடையும் அவர் விட மாட்டாரு. வஹாங்கி சங்கீத்மய் கச்சோடி, அந்த கச்சோடி அந்த ஸ்வீட் இருக்கு இல்லையா, அதை வந்து சங்கீத்மயின்னு சொல்றாரு, ரொம்ப மியூசிக்கலான ஒரு கச்சோடின்னு சொல்றாரு. ஏன்னு பார்க்கலாம். संगीतमय कचौड़ी इस तरह क्योंकि कुलसुम जब कलकलाते घी में कचौड़ी डालती थी. कुलसुम அந்த பர்சன் கல்கலாத் அந்த பாயிலிங் கீல வந்து அந்த கீ வந்து அப்படியே வந்து கொதிச்சிட்டு இருக்கு, பாயில் ஆயிட்டு இருக்கு, அதுல வந்து கச்சோடி போகும்போது उस समय चन्न से उठने वाली आवाज में उन्हें सारे आरोह अवरोह दिख जाते हैं. அது அவங்க போடும்போது என்ன ஆகும்னா சன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்துல அவரு ஆரோஹ அவரோஹ் அப்படின்றது மியூசிக்கோட சம்பந்தப்பட்டது. அதாவது மேல போகுது சாரி கமா, மேல போறது ஆரோகம், அவரோஹ் அப்படின்றது சானி தாப்பா அப்படின்னு சொல்றாங்க, அதை வந்து அவரோகம் சொல்றாங்க. இந்த ஏற்ற இறக்கத்தை வந்து ஆரோக அவரோகம்னு சொல்றாங்க. இவங்க அந்த கச்சௌடி பண்ணும்போது அவருக்கு அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. ராம் ஜானே கித்தனோ நே ஏசி கச்சௌடி காயி ஹோகி, கடவுளுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி அவர் அந்த அந்த சத்தத்தை கேட்டு எத்தனை கச்சோடி சாப்பிட்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி ரைட்டர் சொல்றாரு. மகர் இத்தனா தை है कि अपने का साहब रियाजी और स्वादी दोनों रहे हैं और इस बात में कोई शक नहीं कि दादा की मीठी शहनाई उनके हाथ लग चुकी है. ஸோ இவ்வளோ விஷயத்துலேயும் ஒன்று வந்து தை ரொம்ப வந்து சர்டனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கா சாஹப் ரியாஜி அவர் ஸ்வாதி ப்ராக்டிஸும் பண்ணுறாரு, டேஸ்டும் பண்றாரு. அதாவது அவருக்கு வந்து ஈட்டபிள்ஸ்லயும் விருப்பம் இருக்கு. தோனோ ரஹே ஹே और इस बात में कोई शक नहीं है, ரெண்டு இருந்தாலும் இந்த விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தாதா கி மீட்டி ஷஹனாயி, அவங்க கிராண்ட்ஃபாதர்னுடைய மீட்டி ஷஹனாயி, அந்த மெலோடியஸான ஷஹனாயி வாசிக்கக்கூடிய அந்த திறமையும் அவர் கைகளில் வந்துருச்சு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. काशी में संगीत आयोजन की एक प्राचीन एवं अद्भुत परंपरा है. இப்ப காஷி நகரத்தை பத்தி சொல்றாங்க. காஷி நகரத்துல சங்கீத் ஆயோஜன் அதாவது மியூசிக்கல் ஈவென்ட்ஸ், மியூசிக் ப்ரோக்ராம்ஸ்ல एक प्राचीन एवं अद्भुत परंपरा है, ரொம்ப ஏன்ஷியன்டான அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. यह आयोजन पिछले कई बरसों से संकट मोचन मंदिर में होता आया है. இந்த ஆயோஜன் இந்த ஈவென்ட்ஸ் பாத்தீங்கன்னா கை பரசம் நிறைய வருஷங்களுக்கு வரைக்கும் சங்கட் மோச்சன் மந்திர், அதாவது ஒரு ஹனுமானோட மந்திர் இருக்கு, அந்த மந்திரோட பேர் தான் சங்கட் மோச்சன் மந்திர், அங்க வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. யஹ் மந்திர் ஷஹர் கே தக்ஷின் மே லங்கா பர் ஸ்தித் ஹை. இந்த மந்திர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நகரத்தினுடைய சவுத் சைட்ல லங்கா அப்படின்ற இடத்துல இருக்கு. वह हनुमान जयंती के अवसर पर यहाँ 5 दिनों तक शास्त्रीय एवं उप शास्त्रीय गायन वादन की उत्कृष्ट सभा होती है. அது மட்டும் இல்லாம ஹனுமன் ஜெயந்தியோடைய அந்த அக்கேஷன்ல 5 டேஸுக்கு சாஸ்திரிய ஏவம் உபசாஸ்திரியம், கிளாசிக்கல் மியூசிக்கை தான் சொல்றாங்க, சாஸ்திரிய ஏவம் உபசாஸ்திரிய, அதுல கிளாசிக்கல் மியூசிக்கோட கலந்திருக்கக்கூடிய காயன் வாதன், பாடல்களும் சரி வாதன் மியூசிக்கும் வந்து பிளே பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும்னா உத்கிருஷ்ட சபா ஹோதிக்கு, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்மே பிஸ்மில்லா கா அவசிய ரஹத்தே ஹை, இதுல வந்து கண்டிப்பா பிஸ்மில்லா காவும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. अपने मजहब के प्रति अत्यधिक समर्पित उस्ताद बिस्मिल्लाह खां की श्रद्धा काशी विश्वनाथ जी के प्रति भी अपार है. அவருடைய ரிலீஜியன்ல எப்படி வந்து ஒரு சமர்ப்பித்த ஒரு டெடிகேட்டடா இருக்காரோ அதே மாதிரி பிஸ்மில்லா கா வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா காஷி விஸ்வநாத் ஜி கிட்டையும் ரொம்ப, அந்த டெம்பிள்லயும் அவர் ரொம்ப अपार அப்படின்னு சொல்றாங்க, ஒரு इमेंस ரெஸ்பெக்டோட இருப்பாரு. वे जब भी काशी से बाहर रहते हैं तब विश्वनाथ व बालाजी मंदिर की दिशा की ओर मुंह करके बैठते हैं. थोड़ी देर ही सही मगर उसी ओर शहनाई का प्याला घुमा दिया जाता है और भीतर की आस्था रीढ़ के माध्यम से बजती है. எப்பெல்லாம் அவரால் காஷிலேருந்து அவர் வெளியில் இருக்காரோ, காஷியில் அந்த டைமில் இருக்க முடியலையோ, அப்போ அவர் என்ன பண்ணுவார்னு பாருங்க. वे जब भी काशी से बाहर रहते हैं तब विश्वनाथ व बालाजी मंदिर की दिशा की ओर, ஸோ விஸ்வநாத் டெம்பிள் எந்த திசையில் இருக்கோ அந்த பக்கமாக அவர் முஹு கர்க்கே பைடுத்து, அவர் அந்த பக்கமாக திரும்பி உட்காந்துக்கிட்டு தோடி தேர் ஹி சஹி, கொஞ்ச நேரத்துலலாம் மகர் உசி ஓர் ஷஹனாயி கா பியாலா குமா தியா ஜாத்தா ஹே, அவருடைய ஷஹனாயும் எடுத்துக்கிட்டு பீத்தர் கி ஆஸ்தா ரீடு, ஸோ அந்த ஷஹனாயிக்குள்ள இருக்கிற அந்த ரீடு வழியாக, ஆஸ்தா ரீட்னா அங்கே பொருத்தப்பட்டிருக்க அந்த ரீடு மூலமாக பஜ்தி ஹை, வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு. கா சாஹப் கி ஏக் ரீடு 15 से 20 मिनट के अंदर गीली हो जाती है. கா சாஹிபுடைய அந்த ரீடு பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ்லாம் வந்து
வெட் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக அந்த உள்ளே இருக்கிற அந்த ரீடை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து ஈரமாயிடும், ஈரமானவொன்னே சேஞ்ச் பண்ணணும். அதில் இவருக்கு வந்து 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்து அது ஈரமாயிடும் அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க. 15 से 20 मिनट के अंदर गीली हो जाती है, तब वे दूसरी रीड का इस्तेमाल कर लिया जाता है. உடனே வந்து அவர் அடுத்த ரீட் எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். अक्सर कहते हैं क्या करे मियाँ, ई काशी छोड़कर कहाँ जाए, गंगा मई यहाँ, बाबा विश्वनाथ यहाँ, बालाजी का मंदिर यहाँ, यहाँ हमारा खानदान की कई पुश्तों ने शहनाई बजाई है. हमारे नाना तो वही बालाजी मंदिर में बड़े प्रतिष्ठित